வெல்கம் பேக் பாஸ். இன்னைக்கு வீடியோல ஹவு டு கிரியேட் யூடியூப் தம்ப்நெயில் யூசிங் ஏஐ இதான் பாருங்க இன்னைக்கு கண்டென்ட். ஸோ நம்ம நிறைய பேருக்கு பாருங்க யூடியூப் தம்ப்நெயில் அந்த மாதிரி கிரியேட் பண்ணணும், ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணணுன்ற நிறைய பேருக்கு நிறைய விதமாக ஆசை இருக்கும். முக்கியமாக ஸ்டார்ட் அப் யூடியூபர்ஸ்க்கு பாருங்க தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணுன்றதே பாருங்க ஒரு முக்கியமாக பாருங்க ஒரு பெரிய விஷயமாவே பாருங்க இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் முக்கியமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் பாருங்க ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு யூடியூப் தம்ப்நெயில் பாருங்க வித்தின் செகண்ட்ஸ்லேயே பாருங்க உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்றத வீடியோக்குள்ள சொல்கிறேன். ஸோ வீடியோ முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை சேர்த்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. Now let's go to the video. சரி, ஓகே பாஸ். இப்போ பாருங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் க்ரோம் பாருங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்க சேட் பண்ணுங்க, சர்ச் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேயே பாருங்க உங்களுக்கு சாட் ஜிபிடி பாருங்க வரும். ஸோ அதை பாருங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை சாட் ஜிபிடி அப்படின்ட்டு பாருங்க இருக்கும். ஸோ நீங்கள் அதை பாருங்க அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக எந்த ஒரு லாகின் எதுவுமே பாருங்க கேட்காது, அப்படியே பாருங்க ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெசேஜ் சாட் ஜிபிடி அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் என்ன சேட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் மீ எ யூடியூப் தம்ப்நெயில் ஐடியா ஃபார் திஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த மேலே இந்த 2 டாட் பாருங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் தான் பாருங்க அந்த கீ பாயிண்ட் பாருங்க கொடுக்க போகிறீங்க. ஸோ அதாவது எந்த டைட்டில் இப்போ பாருங்க நீங்கள் டாப் 5 கேம்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா எதனா ஒரு கண்டென்ட். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஏஐ வெர்சஸ் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கீ பாயிண்ட்டுக்கு சாட் ஜிபிடிலேருந்து பாருங்க ஒரு ப்ராம்ப்ட் பாருங்க ரெடி பண்ணி கொடுக்கும் அதுவே. ஸோ இப்போ நீங்களே பாருங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பாருங்க ஃபினிஷ்டு. ஸோ நம்ம கொடுத்த அந்த சஜஸ்ட் மீ யூடியூப் தம்ப்நெயில் ஐடியா ஃபார் திஸ் டைட்டில் ஏஐ வெர்சஸ் ஹியூமன் அது ரிலேட்டடான ஒரு ப்ராம்ப்ட் பாருங்க ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இது நீங்கள் அப்படியே பாருங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் பேஜை ஸோ ஐடியோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே பாருங்க ஐடியோகிராம் அப்படின்ட்டு ஒரு ஏஐ பாருங்க வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் பாருங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூ வித் கூகுள் அண்ட் கண்டினியூ வித் ஆப்பிள் ஐடின்னு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுளோ இல்லை ஆப்பிள் ஐடியோ எது வேணாலும் நீங்கள் பாருங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பிள் யூஸராக இருக்கவங்க ஆப்பிள் ஐடி கொடுத்துக்கோங்க, இல்லை கூகுளில் பாருங்க ஆண்ட்ராய்டு யூஸர் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி தான் பார்த்தீங்கன்னா பேஜ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் அங்கே காப்பி பண்ணதை இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஸோ யூடியூபோடைய அந்த தம்ப்நெயில் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16:9 அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி 1:1 இல்லை 9:16 இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 16:9 அந்த ரேஷியோக்கு பார்த்தீங்கன்னா மாற்றிக்கோங்க. அதுதான் யூடியூப் தம்ப்நெயிலுக்கான ஆஸ்பெக்ட் ரேஷியோ, பர்ஃபெக்டான ரேஷியோ. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரேட் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரேஷன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ உங்கள் நெட் ஸ்பீடை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா இது ஜென்ரேட் பார்த்தீங்கன்னா பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நெட் ஸ்பீடாக இருக்கிறனால 5Gயில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரெடி பண்ணிடுச்சு. இப்போ நீங்களே பாருங்கள். ஸோ ஏஐ வெர்சஸ் ஹியூமன் அப்படின்றதுக்கான ரிலேட்டடான ஒரு தம்ப்நெயிலை தரமாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துடுச்சு. ஸோ இப்போ நீங்களே பாருங்கள் எது நல்லா இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எது நல்லாயிருக்கோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த டவுன்லோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் PNG 100% குவாலிட்டின்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70% அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ டவுன்லோட் கிளிக் பண்ணோடனே JPEG 70% குவாலிட்டி அப்படின்னு இருக்கும். பட் அந்த 70% குவாலிட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குட் குவாலிட்டிலே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ டவுன்லோட் ஆனதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத கிளாரிட்டி நீங்களே பாருங்கள். 70% கிளாரிட்டியாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சாட் ஜிபிடியில் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டை ரெடி பண்ணி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தரமான உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனலான தம்ப்நெயிலை பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ இதை தாண்டி வேறு ஒன்று நான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி காட்டுறேன். ஸோ திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடிக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அதே டைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே அடிச்சிருங்க, சஜஸ்ட் மீ யூடியூப் தம்ப்நெயில் ஐடியா ஃபார் திஸ் டைட்டில் அப்படின்ட்டு. இப்போ அந்த ஏஐ வெர்சஸ் ஹியூமனை மட்டும் அழிச்சிட்டு நான் இப்போ என்ன கொடுக்க போகிறேன்னா ஸோ யூடியூப் தம்ப்நெயில் வேணாம், ஹவு டு கிரியேட் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஹவு டு கிரியேட் யூடியூப் தம்ப்நெயில் யூசிங்
ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கான ஒரு ப்ரோம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஃபினிஷ்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதை அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஐடியோகிராம்ன்ற இந்த ஏஐ வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இந்த மேலே இருக்க டிஸ்மிஸ்ன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் ஆகிடும். இந்த ப்ளஸ் ஐக்கான திரும்ப கிளிக் பண்ணி இந்த இரேஸ் சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி இரேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணதை திரும்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த ரிலேட்டடான ஒரு தம்ப்நெயிலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணி தருது அப்படின்றத நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். அந்த ப்ரோக்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ மெயின் திங் நெட்வொர்க் ஸ்பீடு பொறுத்து தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னடா நம்ம கொடுத்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ரெடி பண்ணியிருக்கு அப்படின்ட்டு நினைப்பீங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணும். ஸோ பிகாஸ் இது ஏன்னா ஏஐங்க. ஸோ ஏஐ கிட்ட நம்ம அக்யூரேட்டாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக கிடையாது. இன்னும் என்ன 60 to 70% கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையில ஏஐஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மேபி ஃபியூச்சர்ஸில் 100% கிட்ட வரப்போகுதுன்னு பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் வேறு ப்ரோம்பேட் கொடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நான் ரெடி பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப ஒரு புது ப்ரோம்பேட் கொடுத்து நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி வந்திருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில ரிலேட்டடாக இருக்குது. பட் இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ கிரியேட் ஸ்கெட்சிங் தம்ப்நெயில் வித் ஏஐ டோட்டர் ஃபார் யூடியூப் சாஃப்ட்ஸ்கர்ஸ்ன்னு ஏதோ பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ கிட்ட கண்டிப்பாக இருக்கும். பட் நம்ம அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாது ஏஐ பொறுத்தளவுக்கு இப்போ இருக்கிற நிலைமையில். ஸோ இதை தாண்டி நான் இன்னும் நிறைய விஷயம் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைல் பேஜுக்குள்ளே வந்தால் நம்ம கிரியேட் பண்ண எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இங்கே நீங்களே பாருங்கள். ஸோ நான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிரியேட் பண்ணி பார்த்தேன். ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிச்சு. OnePlus லெவலாக கேமிங் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோம்பேக்ட் போட்டேன். ஸோ அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணியிருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ரியலாக வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லை, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இதை தாண்டி இன்னும் சில கேம்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டு பார்த்தேன். இந்த டாப் 5 ஓப்பன் வேர்ல்ட் கேம்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்தது. சம் இமேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்து பாருங்க. ஓப்பன் வேர்ல்டு அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்கானோ பென் வேர்ல்டு கேம்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சில இடத்துல சில மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பண்ணுது. பட் நாட் அட் ஆல். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ண அந்த ஹவு டு கிரியேட் யூடியூப் தம்ப்நெயில்ன்ற அந்த யூசிங் ஏஐன்ற அந்த ப்ரோம்பேக்ட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அது ரிலேட்டடாக எதுவுமே வரல. பட் நேற்று நான் ட்ரை பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அக்யூரேட்டாக ரெடி பண்ணிச்சுன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ ஹவு டு கிரியேட் யூடியூப் தம்ப்நெயில் யூசிங் ஏஐ அப்படின்ற இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. பட் யூசிங்கிறதுல டபுள் ஐ யூஸ் ஆகிருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங்ஸ் இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அந்த சிடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பக்கம் தள்ளி வந்துருக்கலாம். ஸோ இந்த ப்ளூ லைனில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் லைன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 100% இல்லாதனால ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. பட் ஆனால் இது நம்ம இப்போ பார்த்ததுக்கும் நான் இது நேற்று ட்ரை பண்ணதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோக்கு வச்சிருக்க யூடியூப் தம்ப்நெயிலே இதுதான். நீங்கள் இந்த ஏஐ வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா 1 டேக்கு கிட்டத்தட்ட 10 ப்ரோம்பேக்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உங்களால் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் போகணுன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ண சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோம்பேக்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக இந்த சாட் ஜிபிலிட்டே கேட்டிங்கன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோம்பேக்ட் ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தரமான ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் ஒரு தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ரெடி பண்ணி தரும். ஸோ இது மெயின் திங் ஸ்டார்ட் அப் யூடியூபர்ஸ் எனக்கு எப்படி தம்ப்நெயில் ரெடி பண்ண தெரியாதுன்றது தான் மெயினாக நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவேன். சரி ஓகே பாஸ், ஃபைனலாக வீடியோ எனக்கு வந்தாச்சு. எப்படி ஏஐ யூஸ் பண்ணி தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க, ஸோ நீங்கள் எதில் தம்ப்நெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி தம்ப்நெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் அப்படின்ற இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எடிட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் தம்ப்நெயில் யூசிங் ஏஐ அப்படின்றதுனால ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து உள்ளே வந்த அந்த தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் வந்து நான் கிரியேட் பண்ணேன். ஸோ இதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஏஐயில் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண தம்ப்நெயில் தான் இந்த வீடியோக்கு இருக்கக்கூடிய தம்ப்நெயில். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா தம்ப்நெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த பிக்சல் ஆப்ன்ற இந்த ஆப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நான் எடிட் பண்ணுவேன். ஸோ பிகாஸ் நம்ம எடிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரல, ஒரு 60 to 70% தான். பட் இன் ஃபியூச்சரில் இன்னும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வரலாம்.
ஸோ ஆனால் இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக ஒரு சில வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிப்பீட் அடிச்சிருக்கும். அது ஒரு மெயினான விஷயம். பட் அதுக்குன்னு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரேடியே ஏஐ நம்பியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ட்ரீம்க்கான ஒரு தம்ப்நெயில் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் மட்டும் தான் முடியும். ஏஐல கூட வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தம்ப்நெயிலை தரமாக கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் மட்டும் தான் முடியும். ஸோ ஏஐ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷனலாக கிடைக்கும். பட் நீங்கள் நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுக்குமானா அது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய நீங்கள் கொடுத்த ப்ராம்பக்டில் ஸோ இருக்கக்கூடிய அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கிரியேட் பண்ணி தரும். பட் நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா இதையே நம்பிடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் யூடியூபர்ஸ் எனக்கு எடிட் பண்ண தெரியாது தம்ப்நெயில் அப்படின்றவங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு டூலாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. பட் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சல் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்களே எடிட் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே டெவலப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே பாஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ கலெக்ட் பண்ணிட்டு முக்கியமாக ஸ்டார்ட் அப் யூடியூபர்ஸ் யாருனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் ஒரு வேளை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தம்ப்நெயில் மெயினாக நிறைய பேருக்கு ஸோ ஒரு வீடியோ வைரல் ஆகுது அப்படின்னாலே மெயின் திங் தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயமே சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது தம்ப்நெயில் நீங்கள் வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் கொடுத்தீங்க அப்படின்னாலே அந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வைரல் ஆகும். சரி, ஓகே பாஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் கமெண்ட்ஸ் சரிக்கி விட்டுருங்க. இதோட பெஸ்ட்டான வீடியோ பண்றேன். இப்போ உங்களிடம் விடைபெறுகிறேன்.